ஃபோன் பண்ணாங்க. கரெக்டாக 12:30 மணி 1 மணிக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க அந்த அக்கா. அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணிடுவாங்க. 1 மணி ஆயிடுச்சு, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருமா அப்படின்னு. அங்கே அந்த சமைக்கிற அக்கா இருப்பாங்க, போய் சாப்பாடு வாங்கிக்கலாம். போய் வாங்கிட்டு வந்தேன். மணி 2:30, இன்னமும் சாப்பிடல. ஏன்னா காலையில் வந்து ஆப்பம், தேங்காய் பால், தேங்காய் சட்னி எல்லாம் கொடுத்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டேன், பசிக்கவே இல்லை. இது வந்து ஹாட் பாக்ஸ், சூடு ஆறாமல் இதில் கொடுத்துருவாங்க. எனக்கும் அம்மாவுக்கும் இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறாங்க. 4 பேர் சாப்பிட்லாம். இது ஏங்க இவ்வளோதுன்னா, அப்படி தான் சாப்பிடுங்க. மிச்சத்தை நான் கொடுத்துருவேன். டெய்லி கீழே கொட்டுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. சூடாக இருக்குது, இன்னும் பசிக்கலை. 3 மணிக்கு சாப்பிடணும். அம்மாவுக்கு மட்டும் ஊட்டி விட்டேன், சாப்பிட்டாங்க. கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி. அப்புறம் இதில் வந்து அம்மாவுக்கு வந்து ஈரல், சிக்கன் எல்லாம் கொடுப்பாங்க. மீன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்புறம் சாம்பாரும் கொடுத்துருக்காங்க, எண்ணெய் ஊற்றிக்கங்க அப்படின்னு. சிக்கன் குழம்பு இருக்குது. டாக்டர் வீடுல இவங்க முஸ்லீம்ங்கிறதுனால டெய்லி கறி மீன் சமைப்பாங்க. எல்லாமே கொடுத்துருவாங்க. சாப்பாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்களுக்கு தெரியும்ல, டாக்டருங்கிறதுனால நல்லா சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு. சாப்பாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் டாக்டருங்கிறதுனால நல்லா பார்த்து அம்மாவுக்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. எனக்கும் ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறாங்க. எந்த கவலையும் இல்லை. மகாராணி மாதிரி சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, தேங்க்யூ.